திருச்சி, திருவெரும்பூர், காட்டூர் அம்மன் நகரைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி செல்வபிருந்தா தாய்ப்பால் தானம் மூலம் எண்ணற்ற பச்சிளம் குழந்தைகளின் உயிரை காத்து வருகிறார். இவரது இச்சேவையை பாராட்டி ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகிய அமைப்புகள் இவருக்கு சான்றிதழும் பதக்கமும் வழங்கி கௌரவித்துள்ளன. கடந்த 2016ஆம் ஆண்டு பிரவீன்குமாரை திருமணம் செய்த செல்வபிருந்தாவுக்கு 2017இல் பிரணீத் என்ற மகன் பிறந்தார். அதைத் தொடர்ந்து 2023 பிப்ரவரி 8ஆம் தேதி பிரணிகா என்ற பெண் குழந்தை பிறந்தது. இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகு செல்வபிருந்தாவுக்கு இயல்பை விட அதிக அளவில் தாய்ப்பால் சுரக்க தொடங்கியது. இச்சமயத்தில் அரசு மருத்துவமனைகளில் குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள் தாய்ப்பால் கிடைக்காமல் பலவீனமாகவும் நோய்வாய்ப்பட்டும் அவதியுறுவதை செல்வபிருந்தா அறிந்தார். தாய்ப்பால் அக்குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் எடையை மேம்படுத்தும் வல்லமை கொண்டது என்பதை உணர்ந்த அவர் தனது குழந்தையின் தேவைக்கு அதிகமான தாய்ப்பாலை தானம் செய்ய முடிவெடுத்தார். மருத்துவர்களின் வழிகாட்டுதலுடன் அமிர்தம் பால் தானம் என்ற அரசு சாரா தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் செல்வபிருந்தா தாய்ப்பால் தானம் செய்யும் பணியை தொடங்கினர். கடந்த 2 ஆண்டுகளில் அவர் 300.17 லிட்டர் தாய்ப்பாலை தானமாக வழங்கியுள்ளார். இந்த தாய்ப்பால் திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் தாய்ப்பாலுக்காக ஏங்கிய எண்ணற்ற குழந்தைகளின் உயிரை காப்பாற்றியுள்ளது. இது குறித்து செல்வபிருந்தா கூறுகையில், நிறைய தாய்மார்களால அந்த NIC பேபி குழந்தை பிறந்தோடனே ஃபீட் பண்ண முடியாது, சப்ளை அந்த டைம் வந்திருக்காது, இல்லை அந்த குழந்தையால் சக் பண்ண முடியாது, ரொம்ப சின்ன பாப்பாவாக இருப்பாங்க. அது மாதிரி இருக்கப்பெல்லாம் ஆனால் குழந்தை அழதான் முடியும், கொடுக்கறதுக்கு வேறு எதுவுமே இருக்காது. வேறு எந்த இதுவும் அந்த டைமில் நம்ம ஃபுட் சாலிடாக கொடுக்க முடியாது, வேறு பால் கொடுக்கக்கூடாது, தண்ணி கொடுக்கக்கூடாதுன்றப்ப அவங்களோட வேதனைலாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். என்ன செய்கிறதுன்னு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நர்ஸுங்க இல்லை யாராலையுமே. அங்கே உதவ முடியாது, இன்னொரு தாய்மாரால் மட்டும்தான் முடியும். அவங்க பால் கொடுக்கணும் பண்ணணும்னு அவங்கள்ட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களும் கொடுத்து இது மாதிரி ஹெல்ப் பண்ணால் அவங்களோட இல்லாதவங்களோட வேதனைகள் கொஞ்சம் குறையும். நான் அது மாதிரி NICயில் பாப்பா இருந்திருக்கப்ப பண்ணுறப்ப நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி இருக்கப்ப என்னதான் இந்த ஃபார்முலா ஃபீட்லாம் கொடுத்தாலுமே ஆனால் அந்த NIC பேபிஸ்க்கு பிரெஸ்ட் மில்க் கொடுத்தோன்னா அதோட இம்யூனிட்டி, இப்போ குழந்தைங்களோட இம்யூனிட்டி சீக்கிரம் வரும், வெயிட் கெயின் சீக்கிரம் ஏறும். அதோட பிரெஸ்ட் மில்க் தான் மெயின் சோர்ஸ். ஸோ அது இருந்துச்சுன்னா நல்லதுன்னு நர்ஸுங்க டாக்டர்ஸ்லாம் சொல்கிறப்ப அங்கே நான் பம்ப் பண்ணி கொடுக்காம இருந்தனால நம்ம எல்லாருக்கும் கொடுப்போன்ற இதில் டொனேட் பண்ண கொடுத்தேன். மேலும் அவர் தாய்ப்பால் கிடைக்காமல் தவிக்கும் குழந்தைகளின் உயிரை காப்பாற்றுகிறோம் என்ற மனமகிழ்ச்சி எனக்கு குறைவில்லாமல் தாய்ப்பால் சுரக்க செய்தது. எனது கணவர் மற்றும் குடும்பத்தினரின் முழு ஒத்துழைப்போடு எனது மகளும் எவ்வித குறையும் இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வளர்ந்தாள் என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். நான் 2023 25 வரை 22 மந்த்ஸில் ஒரு 300 ml கொடுத்துருக்கு, 300 லிட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். அது என்னோடய ஃபேமிலி தான் பெரிய சப்போர்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 சைல்டு, எனக்கு செகண்ட் சைல்டு தான் இவங்க. ஸோ தம்பியும் பார்த்துக்கணும், பாப்பாவும் பார்த்துக்கணும், அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பிரெஸ்ட் டொனேஷன் ஜேர்னிங்கிறது என்னென்னா வெறும் மில்க் மட்டும் கிடையாது, அதை மில்க் பம்ப் பண்ணி அதை பேக்கெட்ஸில் மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதை பாட்டில்ஸை க்ளீன் பண்ணி கரெக்டாக ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுத்து வைக்கணும். அது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குன்றப்ப அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே லேட் நைட்ஸ் ஆகும். அதை கரெக்டாக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணால் அடுத்த டைம் ப்ராப்பராக யூஸ் பண்ணணுன்றப்ப எல்லா ஸ்டெப்லேயுமே எங்கள் ஹஸ்பண்ட், அத்தை, மாமா எல்லாரோட ஹெல்ப்பும் அதில் இருந்தனால தான் இதை ஒரு ஸ்மூத்தாக ஒரு 2 இயர்ஸ் வரை என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சுது. இல்லாட்டி கூட நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய சுமை மாதிரி இருந்திருக்கும். இது ஒரு ஸ்மூத்தாக போகிறதுக்கு காரணமே ஃபேமிலியோட சப்போர்ட். யாராக இருந்தாலுமே அந்த சப்போர்ட் இருந்தால் அது நல்லா இருந்துக்கும். எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ பசங்களை பார்த்துக்கிறது, சமைக்கிறது, வீட்டை க்ளீன் எல்லாருமே எல்லாருமே இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாருமே பார்த்துக்கிட்டோம். பாப்பா பிறந்தப்போ வெயிட் 2.9 kg இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 3 kgs இருந்தாங்க. நல்ல வெயிட்டில் தான் இது பண்ணாங்க. ஃபீடிங் நான் பம்ப் பண்ணி கொடுப்பேன், எக்ஸஸ் மில்க்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு போதுமான அளவுக்கு எல்லா டைமும் கொடுப்பேன். நைட் ஃபீடு எல்லாமே கொடுத்துருந்தேன். 2 இயர்ஸ் வரை கொடுத்துருந்தேன்.
கரெக்டாக அந்த 6 months சொல்லப்போனால் முன்னாடியே கூட மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணாங்க. சீக்கிரமே குப்புற விழுந்தாங்க, சீக்கிரம் தவள ஆரம்பித்தாங்க. எல்லாமே அந்த இருக்கிற மைல்ஸ்டோனோட சீக்கிரமே பண்ணாங்களே தவிர எதுவுமே டிலே ஆகலை. ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. பார்க்க வந்து ஸ்லிம்மாக இருக்கலாம், பண்ணலாம். ஆனால் ஸ்லிம்மாக இருக்கனால வந்து ஹெல்தி இல்லைன்ற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. குழந்தைங்கள பொறுத்தவரை ஆக்டிவாக இருக்கிறது தான் இது தவிர மற்றபடி இதை நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இல்லை வந்து மைல்ஸ்டோன் டிலே ஆச்சு இல்லை நிறைய கொடுத்தனால சத்து இல்லாமல் போச்சு அது மாதிரிலாம் இல்லை. நல்லா ஹெல்த்தியான பேபியாக தான் இருக்காங்க. தாய்ப்பால் தானம் குழந்தைகள் உயிரை காப்பதுடன் தாயின் உடல் நலனுக்கும் உதவுகிறது. கர்ப்ப காலத்தில் அதிகரிக்கும் உடல் எடையை குறைப்பதிலும் தாய்ப்பால் தானம் தனக்கு உதவியதாக செல்வ பிருந்தா குறிப்பிட்டார். தொந்தரவு எதுவுமே இருந்ததில்லை சார். நம்ம நார்மலாக நம்ம குழந்தை கொடுக்கும் போது நமக்கு எப்படி ரொம்ப பசிக்கும். நிறையா பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, பசிக்குது, நிறையா சாப்பிடுவாங்க. அதனால கொஞ்சம் நம்ம ஃபேட் ஆகும். அதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிறது தான். நம்ம சாப்பிடுவோம். சிலர்லாம் வந்து நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறனால ஒல்லியாகிறவங்களும் உண்டு. ஏன்னா நிறையா பால் கொடுப்பாங்க, அதனால கேலரி நிறையா பர்ன் ஆகும். ஸோ அதனால வெயிட் ஃபிட்னஸாக கூட யூஸ் பண்ணுவாங்க. அது பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஒரு ஃபிட்னஸ் இது கூட இருக்குன்றனால அப்படியும் உண்டு. நான் வந்து இனிஷியலில் வந்து ஒரு 7-8 months எனக்கு உடம்பு ரொம்ப லீன் ஆகிட்டே இருந்தேன். அப்போ கேட்டப்போ கூட இல்லை, பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறப்ப இது மாதிரி இதெல்லாம் வரும் குழந்தைங்களுக்கு, நம்ம நார்மலாக கொடுக்குறோம் பண்ணுறோம்ன்றப்ப இதெல்லாம் இஷ்யூவே கிடையாது. அதனால வேறு எந்த உபாதாயமாக வரல. நல்லா பசிக்கும், சாப்பிடுவோம், அதனால உடம்பு போடும். இல்லைன்னா நல்லா ஃபீட் பண்ணுறோம், குழந்தைக்கு நல்லா ஊட்டச்சத்து சேருதுன்றப்ப நம்ம கொஞ்சம் ஒல்லி ஆகும். அவ்வளோதான். ஒல்லி ஆகுன்றப்ப ப்ரெக்னென்சி வெயிட்டு குறைஞ்சிரும். நம்ம எப்படியோ ப்ரெக்னென்சியோட ஒரு 10 kgs 15 kgs போட்டிருப்போம். அது ரெடியூஸ் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங்கு. தமிழகம் முழுவதும் சுமார் 10,000 பெண்கள் தாய்ப்பால் தானம் செய்து வருகின்றனர். இரத்த தானம், உடல் உறுப்பு தானம் போன்றே தாய்ப்பால் தானம் குறித்தும் தாய்மார்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது தற்போதைய முக்கிய தேவையாக உள்ளது.